ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சிறுமி ஒருவள் வாழ்ந்து வந்தாள். அவள் ரொம்ப பிடிவாதம் கொண்ட சிறுமியாகவே வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு பிறந்த நாள் வரப்போகிறது. அந்த பிறந்த நாளை ஒட்டி அவள் பெற்றோரிடம் வாட்ச் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமியும் நினைத்து கொண்டாள். வாட்ச் வாங்கி தர வேண்டும் என் பிறந்த நாளுக்கு அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாகவும் இருந்தால் அந்த சிறுமி தன் பெற்றோரிடம் தன் பிறந்த நாள் வரப்போகிறது, அதனால எனக்கு வாட்ச் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட கேட்டுட்டு இருந்தா அந்த சிறுமி. தன் பெற்றோரின் நிலைமை தெரியாமல் அவள் ரொம்ப பிடிவாத குணமாகவும் இருந்தாள். அடுத்த வாரம் என் பிறந்த நாள் வரப்போகிறது, அதனால் எனக்கு வாட்ச் வேண்டும், இல்லை என்றால் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு தன் பாட்டியிடம் அடம் பிடித்து கொண்டிருந்தாள் அந்த சிறுமி. இந்த சிறுமி ரொம்ப பிடிவாதமாகவும் இருந்தாள். எனக்கு வாட்ச் கண்டிப்பாக வேண்டும், என் பள்ளி தோழிகள் எல்லாம் வாட்ச் வைத்திருக்கிறார்கள், எனக்கு வாட்ச் இல்லை, எனக்கு கண்டிப்பாக வேண்டும் என்று தன் அம்மாவிடமும் கேட்டுக்கொண்டிருந்தாள் அந்த சிறுமி. அந்த சிறுமியின் பெற்றோர் மிகவும் வறுமையிலும் இருந்தனர். அவர்கள் உழைத்து கூலி வேலை செய்துதான் சாப்பிட வேண்டும், அந்த அளவுக்கு இருந்தது அவங்களின் வீட்டு நிலைமையும். அது தெரியாமல் அந்த சிறுமி பிடிவாதமாகவும் இருந்தாள். எனக்கு பிறந்த நாளுக்கு வாட்ச் வேண்டும் என்று பிடிவாதமாகவும் இருந்தாள். அதனால் அவர்களின் அம்மா பாட்டியெல்லாம் என்ன செய்வது என்று தெரியாமலே இருந்தனர். அந்த சிறுமி பள்ளிக்கு ஒரு நாள் சென்றாள். பள்ளிக்கு சென்று வீடு திரும்பி கொண்டு இருந்தால் சிறுமி. வீடு திரும்பும் வழியில் ஒரு தாத்தாவும் பேரனும் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டால் சிறுமி. தாத்தா, உங்கள் காலில் தான் அடிபட்டிருக்குன்னு சொன்னீங்க, நீங்கள் ஏன் வேலைக்கு போய் கஷ்டப்படுறீங்க? இல்லை பேராண்டி, உனக்கு நோட்டு பேனாலாம் நீ வாங்கணும்னு சொன்னல, அதுக்காக தானே போயிட்டுருக்கேன் பேராண்டி. நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க தாத்தா அப்படின்னு இந்த தாத்தாவும் பேரனும் பேசிக்கிட்டு இருந்தா அந்த சிறுமி கேட்டா. தாத்தாவும் பேரனும் அவ்வளோ ஒத்துமையாகவும் இருக்கிறாங்க, பிடிவாத குணம் எல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க சொல்லிட்டு அந்த சிறுமி பார்த்துட்டு இருந்தா. இதை பார்த்து கொண்டிருந்த சிறுமி தன் வீட்டுக்கு சென்றாள். தன் பிடிவாத குணத்தை எல்லாம் விட்டுவிட்டு வீட்டில் மகிழ்ச்சியாகவும் பெற்றோர் சொல்லும் பேச்சை கேட்டு வாழ வேண்டும் என்று அந்த சிறுமி தன் வீட்டுக்கு சென்றாள். வீட்டுக்கு ஓடி சென்று தன் பாட்டியிடம், பாட்டி, என் பிறந்த நாளுக்கு எனக்கு வாட்ச் வேண்டாம், நீங்கள் எப்பொழுது உங்களிடம் பணம் இருக்கிறதோ அப்பொழுது எனக்கு வாங்கி தருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமியும் சொன்னாள். அதை கேட்டு பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. சரி சரி பேத்தி, நீ சொல்றபடியே செய்கிறோம், பிடிவாத குணம் எல்லாம் விட்டு விட்டு இப்பொழுது நல்ல பிள்ளையாக மாறிவிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டில் சந்தோஷமாக இருந்தனர்.